விஜயை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியல்வாதி கிடையாது, அரசியலுக்கு வந்த வியாதி. தமிழ்நாட்டு அரசியல்ல இந்த மாதிரி ஒரு நபர் இருந்தாருன்றே இருக்கக்கூடாது. I think you are a man of destiny. I think you are a man of destiny. அவ்வளோ பெரிய காமெடி இல்ல இது. அட்ட வேஷ்டி சட்டையில் முருகன் மண்ணில் காலடி எடுத்து வைத்த டிவிக்கு தலைவர். எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், விஜய் மேல ஷர்ட் இல்லாம இருக்கான், மாரக்கடிக்கணும்னு ஒரு பையன் போடுறான், இவனை எப்படி அரசியல் படுத்துறது? அரசியல் படுத்த முடியாது. இன்னொன்னு, மனநல மருத்துவமனையில சேர்த்து ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்க முடியும். என்னங்க பெரியவரை இப்படி திட்டுறீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றான். பாத்தீங்களா, சில்றங்கறத கன்ஃபார்ம் பண்றான். செந்தூர் முருகனை தேடி வந்த டிவிக்கு தலைவர் விஜய். யாகம்லாம் நடத்தினாங்க அப்படின்னா கேள்விப்பட்டோம். என்ன முடிவோட தான் இருக்கு? சமீபத்துல ஒரு சர்ச்சில் போய் பாவ மன்னிப்பு கேட்டாரு. கர்த்தர் அவரை ஏற்றுக்கொள்ளல. 41 பேர் நெரிசல் மரணத்துக்கு காரணமானவர்கள். அந்த நெரிசல் மரணத்தில் ஏற்படுத்தப்பட்ட விபத்தை பிறர் மீதான எதிர்கட்சிக்காரர்கள், மாற்றுக் கட்சிக்காரர்கள் மீதான கொலைப்பலியாக மாற்றியதை கர்த்தர் மன்னிக்கல. அதனால வேற சாமியை தேடி கிளம்பி இருக்காரு நான் நினைக்கிறேன். மருதமலை மாமணியே முருகையா. சாமி பாட்டு என்ன உனக்கு? இன்னைக்கு தைப்பூசம்ல. இன்னைக்கு தைப்பூசம் இல்லையே. அதத்தான் நானும் சொன்னேன், இன்னைக்கு தைப்பூசம் இல்ல. அதுக்காக முருகரை மறந்துட முடியுமா? நெவர். தேவரின் குலம் காக்கும் வேலையா ஹையா. மாதிரி சீமான் அவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? ஏன்னா இது வரைக்கும் 15 வருஷமா அவர் எலெக்ஷன்ல நின்னுட்டாரு. இது 4வது முறையா நிக்கிறாரு சார். அவர் ஜாதகத்துல சிஎம் ஆகிற யோகம் இல்ல சார். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. கூட்டணி வச்சு கூட எனக்கு அவர் யார் கூட சேர்ந்தாலும் யாருக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? இப்ப எடப்பாடி அவர்களுக்கு எப்படி இருக்கு சார்? எடப்பாடி வெரி குட் ஹோரோஸ்கோப் சார். அவர் ஜாதகத்துல ஸ்டாலின் ஐயா விட உதயநிதி தம்பியை விட இவர் ஜாதகம் நல்ல ஜாதகம். இப்போ அட் பிரசன்ட் யோக ஜாதகம் தான். ஆனா அவருடைய அன்பார்ச்சுனேட்லி ஐம் சேயிங் விஜய் சாரோட ஜாதகம் அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி, எல்லாத்தையும் தூக்கி வீசக்கூடிய சுனாமி தான் விஜய் சாரோட ஜாதகம். என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏன் ஆளை பார்த்தா உனக்கு அப்படி தெரியுதா, இல்ல என்ன பார்த்தா இப்படி தெரியுதா? பிச்சு புடுவோம், பிச்சு போடலாங்க. த்ரிஷா விஜய் கூட இருக்கிற வரைக்கும் விஜய் யாராலுமே எதுவுமே பண்ண முடியாது. அது 100% நான் சொல்லுவேன். நான் எந்த தாயாவது பண்ணுவாளா? பெத்த மகளை இன்னொருத்தவங்க கூட்டி கொடுத்து நீ அவன் கூட போ, அவனுக்கு கல்யாணம் ஆனாலும் பரவாயில்ல, புள்ள இருந்தாலும் பரவாயில்ல, அதை பத்திலாம் கவலைப்படாது, நீ அவன் கூட ஊர் மேயின்னு எந்த தாயாவது சொல்லுவாளா? நாட்டுக்கிட்ட சாகலாம். அதாவது மார்க்கத்துல அவன் ஹராமி, மார்க்கத்துல ஹராமி, அவன் செய்யறது விபச்சாரம். விபச்சாரமா? ஆமா விபச்சாரம், கண்டிப்பா விபச்சாரம். டபுள் டக்க நாராயணா பல்லே ஆலியா நீ. த்ரிஷா எவ்வளவு இருந்தாலும் ஹராம் தான். அந்நிய பெண்ணை பார்ப்பதே விபச்சாரம் சொல்லக்கூடிய மார்க்கம் அல்லாஹ் தீர்மானிச்சு. என் வேலையை நான் பாத்துக்கிட்டு இருக்கேன், அதே மாதிரி உன் வேலையை நீ பாரு. என் வேலையை தாண்டா பாக்குறேன். என்னோட புருஷனோட பிடிக்காத விஜய் தான் பிடிக்கும் அப்படின்னு சொன்னான்டா. அவன் மனதளவுல விபச்சாரம் பண்ணிட்டாவும் அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. அது த்ரிஷா இருந்தாலும் ஃபோர்ஷா இருந்தா யாரா இருந்தா என்ன? அதனால ஒரு அந்நிய பெண்ணு, ஒரு அந்நியானுடைய இந்த மாதிரி தவறான எண்ணம் கொள்வதும் தவறான நினைப்பதும் இது விபச்சாரம் சொல்லுது மார்க்கம். நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. நான் என்ன சொல்ல வர்றேன், ஒரு முஸ்லிம் பெண்ணு என்னுடைய புருஷனை விட எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொன்னா அவளே மனசால விபச்சாரம் பண்ணிட்டா. மனதால விபச்சாரம் பண்ணிட்டாவோ. அல்லாஹ்வுடைய பார்வையில, தீனுடைய பார்வையில மனதால விபச்சாரம் பண்ணிட்டா. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க? பல பேரோட உந்துதலை ஊக்கமா எடுத்துக்கிட்டு என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு, அந்த ஊதியத்தை உதறிட்டு உங்களை மட்டுமே நம்பி வந்திருக்கேன். சார், ஓட்டு எங்க போடணும்? நாங்க ஓட்டு போட்டதான் எங்க அண்ணன் சிஎம் ஆக்க முடியும். எங்க அண்ணன் எங்களுக்காக எல்லா வழிகளையும் தாங்கிக்கிட்டு வந்திருக்காரு சார். ஆனா த்ரிஷாவை விட்டு வர மாட்டேன். ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. விஜய் கட்சி எந்த அளவுக்கு போலிங் ஆயிருக்கு நம்ம ஊர்லாம்? போலிங் நம்ம ஊர்ல என்ன பூத்துக்கு ஒரு 50 ஓட்டு விழுவனாச்சு. மொத்தம் எத்தனை பூத்து? 6 பூத்து 300 ஓட்டு விழும். 300 ஓட்டுனா அதான் மேக்சிமம், அதான் மினிமம் எவ்வளவுன்னு தெரியல, ஆனா மேக்சிமம் அவ்வளவுதான் விழுவனாச்சு. ஒரு பக்கம் சில நேரங்கள்ல யோசிப்பேன், மவனை இந்த ஆள் ஜெயிக்கணும், ஜெயிச்சு நீ சட்டமன்றத்துக்குள்ள போகணும். அதே மாதிரி சீமான் அண்ணனும் ஜெயிக்கணும். உன்னை சட்டமன்றத்துக்குள்ள வச்சு சீமான் அண்ணன் செய்யணும், சபாநாயகர் செய்யணும். இதுக்கெல்லாம் பதில்லாம் விஜய் கொடுக்கறத சட்டமன்றத்துல நீங்க பதில் பேச முடியாம உங்ககிட்ட எந்தவித எபிலிட்டியும் இல்லைன்றத மக்கள் பார்த்து உங்களை தேர்ந்தெடுத்ததுக்கு சந்தி சிரிக்கணும். நீங்க தோத்துட்டா என்ன சதி பண்ணி தோக்க வச்சுட்டாங்க, பூத்துல திமுக சதி செஞ்சிருச்சு இப்படின்லாம் டிராமா பண்ணுவாங்க. கரெக்டா சொல்றானே. இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாரப்பட சொல்லுங்கடா, நல்லா இருக்கும். சாலையோரமாக சென்ற பெண்களை பைக்கில் சென்று சீண்டிய இளைஞர்கள்
போலீசார் உடனடியாக ஆக்ஷன் எடுத்துள்ளனர். அந்த இளைஞர்கள் 2 பேரையும் உடனடியாக கைதும் செய்திருக்கின்றனர். மேலும் தொடர்நினைத்த அந்த இளைஞர்களின் கையை கை கட்டி வரவைத்த சம்பவம் தற்போது சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. வாதத்தை வச்சுக்கிட்டு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கியா? தம்பி என்ன சாதனை பண்ணிட்டு வந்திருக்க, அடிச்சு கிழிங்கடே. நடிகை த்ரிஷா வந்து ஏப்ரல் 23ஆம் தேதி ஓட்டு போட்டு வெளியே வந்து ஓட்டு போட்டேன்னு காமிக்கிறாங்க. குசு குசுன்னு ஒரு சத்தம், என்னடா ஏதோ ஒரு இறைச்சலா இருக்கேன்னு சொல்லி கூர்ந்து கவனிச்சா இளம் தலைவி வாழ்கன்றாங்க. படிக்காது காட்டாம் புத்தி காமிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்றது ஒழுங்கா படிக்கணும்னு. இனிமே படிப்பியா? படிப்பியா? பெண்கள்ட்ட ஒரு கேள்வி, உண்மையிலே உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தா கோவம் வரலையா? சில பெண்கள் என்னன்னா, விஜய்க்கு நாங்கள் பொண்டாட்டியா இருந்துட்டு போறோன்றீங்க, அண்ணன்றீங்க, அப்புறம் பொண்டாட்டின்றீங்க, பசங்களை பார்த்தா போய் கேரவன்ல போயிட்டு கண்ணாடியில் போய் முத்தம் கொடுக்க போறீங்க. அவருக்கு என்னடா இது, என்ன டைப் ஆஃப் பாண்டுன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன பண்ணுங்க, டிவிகே ஃபேன்ஸ்லாம் இருக்கீங்களே, ஆண் டிவிகே பெண் டிவிகே ஃபேன், நீங்க 2 பேரும் மட்டும் கல்யாணம் பண்ணுங்க. ஏன்னா நீ அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி புருஷன் பொண்டாட்டியா வாழ்ந்துட்டு நீங்க 2 பேருமே விஜய் நினைச்சு தான் வாழ போறீங்க. நீங்க மத்த ஒருத்தவனை நார்மலா இருக்க ஒருத்தவனை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையை நாசம் பண்ணாதீங்க. இந்த கவின் அந்த ஆணவ கொலை ஒன்று நடந்துச்சு இல்ல, அதுக்கான முடிவு ஏன் இன்னும் கொண்டு வரல? ஒரு சட்டம் அதுக்காக ஒன்று போட்டிருக்கலாம், லைக் அதுக்கான ஒரு இது வந்திருக்கலாம். விஜய்க்கு வாக்களிக்கிற அந்த கேள்வியே கேட்கக்கூடாது. உன் தலைவர் பேசினாரா? உன் தலைவர் பேசினாரா? போரிக்கு புறம்போக்கு எச்சக்கல் 420 கன்னிங் பாய்சன் பாம்பு நஞ்சி. ஏன் திடீர்னு ஒரு ஆன்மீகத்துல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஏன்னா மத சார்பற்ற தன்மையோடு கொள்கையோடு நாங்க செயல்படுவோம் அப்படின்னு எல்லாம் பேச. எப்பொழுதுமே உழைப்பை நம்பாதவர்கள் அதிர்ஷ்டத்தை அதிகமாக நம்புறாங்க. வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. கடவுளுக்கு கையூட்டு கொடுப்பதற்கான ஒரு முயற்சி தான் அது. யாகம் நடத்துறாங்க. இதெல்லாம் யாரை நினைவுபடுத்துது? யோசிச்சு பாருங்க. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா. ஹலோ, என்ன கலாய்க்கிறீங்களா? உன் மூஞ்சியெல்லாம் நான் கலாச்சிட்டாலும் வாயில நல்லா வருது பாரு. ஓடி அது என்னப்பா அது, தற்குறியா? ஒண்ணு மட்டும் சொல்றேன், எழுதி வச்சுக்கோங்க. இந்த தற்குறின்னு சொல்றீங்கல்ல, இந்த தற்குறிகள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் வாழ்நாள் பூரா விடையை கண்டுபிடிக்காத முடியாத அளவுக்கு உங்க அரசியலை கேள்விக்குறியாக்க போறாங்க. நாம தளபதியுடைய குடும்ப பிரச்சனைகளும் அவங்களுடைய அரசியல் ரீதியா வர எல்லா பிரச்சனைகளும் அவங்களுடைய எதிர்கள் யாருமே வந்து எதுவுமே பண்ணக்கூடாது, வாழையை அசைக்க கூடாதுங்கிறதுக்காகவே நாம பூஜை பண்ணி தளபதி விஜய்க்காக பூஜை பண்ணி இந்த கலச தீர்த்தத்தை எடுத்துருக்கோம். அந்த தண்ணி நம்ம மேல பட்டுச்சுன்னா சகல செல்வங்களும் வரும், எல்லா தோஷங்களும் போயிடும், எல்லா பிரச்சனைகளும் தீருங்கிறது ஐதீகம். சாமி கும்பிடுங்க. ஐயா சொல்றா சொல்றா, ஐயா சொல்றா, எங்கடா போன சொல்றா, ஐயா எங்கடா போன? அழுகாத ராசா அழுகாத, ஆடுவ ராசா அழுகாத. மாசம் மாசம் நாங்க 1000 ரூபாய் காசு கொடுக்கறோமே அப்படின்னு அதையும் பெருமையா வேற சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 1000 ரூபாய்க்கு பிறந்த 1000 ரூபாய் பயிலுங்க. என் பிள்ளைகள் என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு 1000 ரூபாய் காசு கொடுங்க, அப்பதான் படிக்க போவேன்னு யார் சொல்ற? இப்படியே பேசிட்டு இருந்தா உனக்கு பைத்தியம் தானா பிடிக்கும்? பைத்தியம். மாசம் மாசம் வர அந்த காசுல 100 ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாக்கு நான் போன மாசம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன். அந்த மிஷின்னால இப்ப எங்க அம்மா கேட்டுட்டு இருக்காங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அன்னைக்கு என்ன சொன்ன? 1000 ரூபாய்க்கு பிறந்த 1000 ரூபாய் பயிலுங்க. என் கால கழுவி நீ குடிப்பியாடா? தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா பிச்சை போட்டா நீங்க வந்து அவங்க வாக்களிச்சிருவாங்க. உங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு அந்த அளவுக்கு என்கிட்ட காசு இல்ல. அப்போ வந்து அங்க இருந்த ஒரு ஸ்டாஃப் தான் வந்து எனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் இந்த புதுமை பெண் திட்டம் ஸ்கீமுக்கு கொடுத்த காசுல நான் திருப்பி அந்த மேமுக்கு எடுத்து போயிட்டு அந்த காசை ரிட்டர்ன் கொடுத்தேன். வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். 1000 ரூபாய் யாருக்கு வேணாம்? 1000 ரூபாய் யாருக்கு வேணாம்? திருப்பூர்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்ப அந்த ஸ்கீம் எனக்கு கிடையாது. அதுதான் அந்த ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. கொண்டு போய் காலேஜ்ல அட்மிஷன் போட வந்து ஸ்கீமால தான் அட்மிஷன் போட்டேன். இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கேன். வேலை என் கூட நிறைய பேர் வேலை பார்த்துட்டு இருந்தவங்க இப்ப வந்து காலேஜ்ல வந்து படிக்காங்க. ஈவினிங் வந்து பார்ட் டைம் வேலை பார்த்துட்டு தான் இருக்கேன். இன்னும் இந்த 1000 ரூபாய் திட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம்னு சொல்லி இந்த இடத்துல ஐயாட்ட சொல்லிக்கலன்னு விருப்பப்படுது. வாழ்ந்தா இவளோட தான் வாழணும். மொத்த ஓட்டு எவ்வளவு ஊர்ல? மொத்த ஓட்டு வந்து 4577 ஓட்டு. எஸ்ஐஆர் முடிவு கலைஞ்ச விடாது. 6 குத்து 300 பேருக்கும். நம்ம ஊர்ல இவ்வளவுதான். 4577 ஓட்டு டோட்டல் ஓட்டு 6 குத்துக்கும். அதுல இவனுக்கு 300 தான். இவங்களுக்கு 300 தான் அவ்வளவு.
பக்கத்து ஊர்கள் ஆலங்குளம் எல்லாம் எப்படி இருக்கும்? பக்கத்தூர்ல ஆலங்குளம் கொஞ்சம் இந்த கொஞ்சம் நகரங்கள்ல கொஞ்சம் கூட விழுந்துருக்கும். ஏன்னா அந்த வெளி உலகம் தெரியாது, கிராமங்கள்ல எல்லாம் அதுக்கு எதுக்கு வேஸ்டா போடுது வைக்கன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா ஆமா. கிராமங்கள்ல அங்க அப்படி கிடையாது, யார்ட்டையும் கேட்க முடியல, அவங்க பாட்டு போய் குத்திடுவாங்க. சிட்டிகள்ல கொஞ்சம் கூட விழுவாச்சு, 15% வாங்க, கிராமங்கள்ல 10க்குள்ள வாங்குவான். எலெக்ஷன் இப்ப நீ பாக்க உங்களுக்கு கட்சியில பிஎல்ஏ பிஎல்ஓ அவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல. பிஎல்ஏ பிஎல்லாம் வர இங்க எனக்கு ஐஎஸ்ல இருந்தே போன் வந்துருச்சு, நீங்க வாங்க பேசுவோம். ஐஎஸ்னா காவல்துறையோட உளவு பிரிவு. உளவுத்துறை ரிப்போர்ட்ல வந்திருக்கீங்க நீங்க. என்ன சொல்லுது உளவுத்துறை ரிப்போர்ட்? சொல்லுங்க. திமுக வாஷ் அவுட் அப்படின்னு சொல்லுது. பின்ன திமுக ரிப்போர்ட் எடுத்துட்டு போய் அங்க மேல கொடுக்காம கொண்டு வந்து எங்க கிட்ட தாவேக்களை பாஸ் பண்ணுப்பான்னு சொல்றாங்கன்னா அப்புறம் வேற என்ன இருக்க முடியும்? என்ன பேச்சு இதெல்லாம்? ஏதாவது ஒரு மனசாட்சியோட பேசுவீங்களா நீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.